வணக்கங்களுடன் பொன் சக்திவேல். எனது அடுத்த படைப்பு காதல் கடுகுளுந்தம் பருப்பு எனும் கவிதை தொகுப்பு. என் கவிதேசத்தில் பிரயாணம் செய்த போது பிறக்கி எடுத்த 10 காதல் கவிதைகளின் தொகுப்பு இதோ. காதலின் அனைத்து சுவைகளையும் சமைத்து பதார்த்தமாக, அதுவும் யதார்த்தமான தொகுப்பாக உங்களுக்கு தர உள்ளேன். அந்த தொகுப்பின் பெயர்தான் காதல் கடுகுளுந்தம் பருப்பு. வாருங்கள் செல்வோம் கவி தொகுப்பிற்கு. கவிதையின் தலைப்பு எப்படி சொல்வேன். 1000 முத்தங்கள் இட வேண்டும், இரவு முழுவதும் போர்வைக்குள் உன் சத்தம் வேண்டும் நித்தம். எனக்கு தெரியும் காதலிக்கும் போதே கசமுசாவா என தவறாக நினைப்பீர்கள். அதை சொல்லவில்லை. தனித்திருக்கும் இரவுகளில் உன் பேச்சில் திளைத்திருக்க வேண்டும். நம் வீட்டார் அறியாமல் ஒரு மோட்டார் பைக்கில் ஊர் சுற்ற வேண்டும். சிறு சிறு சண்டையிட்டு சில நாட்கள் பிரிந்திருந்து நாம் சேர வரும்போது நம் கைகள் சேர்ந்து கொண்டு நாம் ஏதேதோ பேச நினைக்க முந்தி வந்த கண்ணீர் முகம் நனைக்க வேண்டும். என் வீட்டார் உடனிருக்க அவ்வேளை நீ கடக்க பார்த்தும் பார்க்காமல் நீ சொல்ல வேண்டும். சேர்த்து வைத்தேன் ஆசைகளை பல உன்னிடம் சொல்ல. எப்படி சொல்வேன், நான் தான் உன்னை இன்னும் பார்க்கவே இல்லையே. கவிதையின் தலைப்பு தொல்லையாகி போனாய். உன் ஒரு அழைப்பிற்காக எதிர்பார்த்த இதயம் எப்போது தொடர்பை துண்டிப்பாய் என ஏங்குகிறது நீ காதலியான பின்பு. காதல் மகனுக்கு தாலாட்டு. ஆறாரோ ஆறிராரோ ஆண்டவனே கண்ணுறங்கு. பேருந்து நிறுத்தத்திலே பெருந்தவன் செய்தவனே, பெண்கள் கல்லூரி வாசலிலே கால்கடுக்க நின்னவனே, முகச்சவரம் செய்ய முழுமூச்சா பாடுபட்டு முடிவெட்டும் கடையிலே 300 ரூபாய் கடன் வைத்து அப்பாவின் காசை அள்ளி இறைத்த ஆண்மகனே கண்ணுறங்கு. அயன் பண்ணிய அண்ணனின் சட்டையை ஆட்டை போட்டு காசில்லாத செல்போனில் கால் போட்டு சீன் போட்டு கவுக்க நினைச்ச சின்னவரே கண்ணுறங்கு. அன்பான அம்மாவுக்கு இதயத்தில் கோளாறு, வயசான அப்பாவோ அடுத்த வருஷம் ரிட்டேடு. கல்யாண வயதினிலே தங்கச்சி வேறு, சகலத்தையும் மறந்து சைட்டடிக்க சென்றவரே கண்ணுறங்கு. ஓசியில காசு கிடைக்க ஒரு இடத்தில் நிற்கவில்லை, சொந்தமா உழைச்சு தின்ன ஒரு நாளும் நினைச்சதில்லை. முக்குதோறும் நின்னு 3 நாடு கழிஞ்சிருச்சு, அத்தனை பேப்பரிலும் அரியர் வந்து சேர்ந்துருச்சு. இளவரசி தேடச் சென்ற இளவரசா கண்ணுறங்கு. உன்னோட படிச்சவங்க ஒரு வேளையில் இருக்கையில வாழ்க்கை துணை தேடி வாழ்க்கைய தொலைச்சவனே, காலம் கடந்த பின்னே கண்ணீர் விட்டு நீ வருது. துக்கத்தை மறக்க தூக்கம்தான் நல்ல மருந்து. கலர்கண்ணி தேடி புறப்பட்டவனே, இனி வெற்றிக்கணி தேடணும் வெரசாணி கண்ணுறங்கு. கவிதையின் தலைப்பு முடிந்தது. சண்டையில் தொடங்கியது காதலில் முடிந்தது, சண்டேயில் தொடங்கியது மண்டேயில் முடிந்தது. ரூம் வாடகை 1500 ரூபாய். கவிதையின் தலைப்பு அசிங்கமே உன்னை ஆராதிக்கிறேன். காதல் புதுமையானதுதான், பொன்னே மணியே என புகழவில்லை. நீ வாசலில் தெளிக்கும் சாணி, சேற்றில் பிறலும் பன்னி, பல நாட்கள் வைத்திருந்த அப்பமே, செரிக்காமல் வரும் புளித்த ஏப்பமே, பூக்கடைகள் சுமந்து நிற்கும் சாக்கடையே, அழுகிய பழங்கள் நிறைந்த பழக்கடையே, அசிங்கமே உன்னை காதலிக்கிறேன் நீ என்னை. கவிதையின் தலைப்பு நான் கவிஞன். காந்தம் இரும்பு துண்டை கவர்ந்தது. இவ்வாறு காதலை வர்ணித்து சொல்ல நான் இரும்பு கடைக்காரன் மகன் அல்ல. வர்ணிக்க தெரியவில்லை நான் கவிஞன் என்பதால். விலைவாசி ஏற்றம், சங்கம் இப்ப விலை ஏறிடுச்சு. பீஸா பர்கரும் 50 தாண்டிடுச்சு. ஐஸ்கிரீம் விலை கூட 5 ரூபாய் ஏறிடுச்சு. காபி ஷாப் எல்லாம் கண்ட இடத்தில் திறந்துருச்சு. பெட்ரோல் சந்தையில ஏறிடுச்சு பீப்பாய் விலை. கூல்ட்ரிங்க்ஸ் விலை கேட்டா சுத்திடுது எந்த தலை. ஹோட்டல் சாப்பாடும் கொஞ்ச நஞ்ச விலை இல்ல, தங்கம் இப்ப விலை ஏறிடுச்சு. காஸ்ட்லியான காலத்துல கண்ணொன்ன கண்டுடுச்சு. காசு இல்லாம காதலிக்க என்ன வழி சொல்ல எனக்கு. வினவிய வினாடியிலே அண்ணன் என்றால் அந்த மயில். அடுத்த கவிதையின் தலைப்பு ஒன்றுதான். காதல் என்றும் ஒன்றுதான், பல காதலர்கள் பல காதலிகள் ஒவ்வொருவருக்கும். அடுத்த தலைப்பு எதிர்மறை. எல்லாம் எதிர்மறையாய் நடக்கும் காதலில், சில்லென்று வெயிலடிக்கும், சுருக்கென்று பூத்தைக்கும், பிரியமானவளும் பிரிந்து விடுவாள். எல்லாம் எதிர்மறையாய் நடக்கும் காதலில் எஞ்சி இருக்கிறது. கவிதையின் தலைப்பு என் நிஜ உலகில் இன்னும் நிழலாடிக் கொண்டிருக்கிறாய்.
கெஞ்சி கேட்கிறேன், நிழல்களை அபகரித்து விடாதே. காற்றில் லேசாய் உரசும் துப்பட்டா, கொடுக்கல் வாங்கல்களில் உன் விரல் நுனியால் படும் விமோசனங்கள், என்றாவது காணும் உன் தரிசனம். நீ உதிர்த்த ஓரிரு வார்த்தைகளில் என் காதை தொடும் ஒன்றிரண்டு. எல்லாம் பிரிந்தாலும் எஞ்சி இருக்கின்றன உன் ஞாபகங்கள். எத்தனை கவிஞர்கள் வந்தாலும் அத்தனை பேருக்கும் எல்லை இல்லாமல் கவிதைகளை அள்ளித்தரும் காதல் கடலே